நாளில் எங்களுக்காக கிரியை செய்வதற்காக எங்கள் மத்தியில் இறங்கி வந்த நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறவராக இருக்கிறதுனால அவர் பரலோகம் விட்டு இறங்கி நம்ம இருக்கிறதுல ஒரு வாசம் பண்ணும்படி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அவரை துதியினால உயர்த்தி ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, என்னுடைய துதியில மகிமைப்படுகிறவரே, என்னுடைய துதியில பிரியப்படுகிறவரே, எனக்காக இறங்கி வந்த எங்கள் கண்மலையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் திருநாமம் உயர்ந்திருக்கட்டும், உயர்ந்திருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. கூடி துதிக்கிறோம். சேர்ந்து அவரை உயர்த்தி சொல்வோம். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர்? உம் ஆலயத்தில், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். வாஞ்சியோடு கேட்போமே. பரலோகத்தில், பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீரப்பா. உந்தன் வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்க ஆலயத்திலே உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து சொல்வோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆமென்.
ஒரு விசை கூட அப்பா உயர்த்தி பரிசுத்தர் 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 பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் நோக்கத்தை திட்டத்தை எங்களை பூர்ணமாய் நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியுள்ள காரியத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Praise the Lord. Monitors. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளை கூட அந்த இணை உங்கள் மத்தியில் நிற்க வைத்த தயவுக்காக நான் தேவனின் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்களோ உங்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றி இந்த நேரத்திலிருந்து தேவன் இந்த இடத்துலேருந்து உங்களை அனுப்பும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார்ன்ற நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் பேசுகிறவர், அவர் நிச்சயம் நம்மோடு கூட இடைப்படுவார். இந்த காலவெளியிலே பேசும்படியாக எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். இது ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை மனதில் போட்டபடியினால் தியானிக்கும் பொழுது தேவன் இந்த காரியத்தை எனக்கு தெளிவாக பேசினார். இதுதான் பேச வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வளர்ந்து கொண்டு வருகிறது. எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களும் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்குறோம். அதில் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டார்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ஒரு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலோ, எல்லா விதத்திலும் என்ன பண்ணப்படுது, அந்த காரியங்கள் அவங்களுடைய இந்த ஒரு தேசத்தில் ஒரு காரியங்கள் வேகமாக வளர்கிறதை பார்க்குறோம். இந்த காலையில் நான் எதை குறித்து பேச போகிறேன்னு சொன்னால், ரகசியம் என்ற வார்த்தையை குறித்து பேச போகிறேன். எல்லோரும் சொல்லுங்கள். ரகசியம் வார்த்தை குறித்து நான் பேச போகிறேன். இந்த எல்லா தேசத்திலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு இப்போ தேசம் கூட விட்டுருங்க, ஒரு நார்மல் ஒரு சின்ன ஒரு டீ கடையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிக்கன் இல்லை பீஃப் ஸ்டால் எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? அவங்களுக்குன்னு இந்த கடையில் போனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் அவங்க மட்டும் தான் செய்வாங்க அப்படின்னு. அது என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு கேட்டால் கொடுப்பாங்களா? எதை வேணால் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய யூஎஸ்பி. அதை வச்சு தான் அவங்க செல் பண்ணுற விஷயமே. அதுதான் அவங்க முக்கியமான காரியம். அதனால் இந்த தேசத்தில் பார்க்கும்பொழுது இந்த பல காரியங்கள், இந்த ட்ரேடிங்கோ, இன்வெஸ்ட் பண்ணுற காரியமோ, இந்த ஃபார்ம் கல்டிவேட்டிங் பண்ணுறதோ, மல்டிநேஷ்னல் பண்ணுறதோ, ஃபுல்லாக அந்த பிராண்டு எல்லாம் இறக்கி விதவிதமான காரியங்களை வாங்கவும் விற்கவும் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே பார்க்குறோம்.
யாருமே அந்த சீக்ரெட்டை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கம்பெனி சீக்ரெட்டை வெளியே சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும், அடித்து கேட்டாலும், அழுது கேட்டாலும், எவ்வளோ கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அது இதில் மாத்திரம் இல்லாமல் அப்போ ஒரு தேசத்துக்குன்னு வரும்பொழுது, ஒரு தேசத்தில் ஒரு மிலிட்ரி இருக்குது, ஒரு இராணுவம் இருக்குது, ஒரு மிஷினரி இருக்குது. ஃபுல்லாக அந்த அந்த இதெல்லாம் காரியங்களை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு 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 போருக்கு போகிறாங்களாம், அவங்களுக்கு வந்து என்னென்ன காரியம் தேவை, எத்தனை அணுகுண்டு தேவை, எத்தனை பீரங்கிகள் தேவை, எத்தனை குண்டு தேவை, எத்தனை AK-47 இல்லை எல்லாம் இந்த கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் வந்து எவ்வளோ தேவைன்னு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதை என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் எங்கே எவ்வளோ வச்சுருக்கோம், எந்த இடத்துல வச்சுருக்கோம், அதை எல்லாமே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ விஷயமாக அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக, ரொம்ப ஒரு பெக்யூலான ஒரு இடத்துல அதை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன் என்றால் இது வந்து எதிராளிக்கோ இல்லை அவனை எதிர்த்து வருகிற காம்படிட்டருக்கோ இல்லை எதுக்காக யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களை வீழ்த்துவது எப்படிப்பட்ட ஒரு காரியம், ரொம்ப எளிதான ஒரு காரியம். ரொம்ப அசாத்தியமாக என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அதை ஜெயிச்சிருவாங்க. அவங்கள எங்கே அடித்தா எங்கே ஈஸியாக அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே காரியம் தெரிஞ்சிருந்ததுனால அந்த காரியத்தை மாத்திரம் யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. அதனால் ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் வந்துடக்கூடாது சொல்லி அந்த 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 தடை உள்ளே யாரும் அத்துமீறி நுழைஞ்சிடக்கூடாது, அந்த எல்லா காரியத்திலும் கவனமாக இருந்து எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்குன்னே சில தேசங்கள் என்ன பண்ணுவாங்க, ஸ்லீப்பர் செல்ஸை உருவாக்குவாங்க. நீங்கள் என்ன பண்ணு, இப்போ எதிர் நாட்டில் போய் உளவாளியாக இருந்து அவங்களுடைய காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டு வந்து, இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஹை ஸ்டாண்டர்டில் போயிட்டு அங்கே இருக்கிற வெளிநாட்டு ஆளுங்களே காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு தரேன்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேசத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிவிடுவோம், சொல்லிவிடுவேன். இது வந்து நான் சும்மா டீ கடையில் நின்று பேசுகிற காரியத்தை நான் பேசலை, ரொம்ப ஹை அஃபீஷியலான ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு காரியங்களை ஒரு கான்வர்சேஷனை பற்றி நான் பேசிகிட்ருக்கேன். இதை மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இந்த ஒரு சீக்ரெட், இந்த ஒரு வெளிப்படுத்தக்கூடாதபடிக்கு ரொம்ப ரகசியமாக வைத்திருக்கிற சீக்ரெட்டான காரியத்தை குறித்து இன்றைக்கி காலையில் பேச போகிறோம். வேதாகமத்தில் கூட பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கு. யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனம், நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தியமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், நூனின் குமாரன் யோசுவா என்ன பண்ணுறாரு, சித்தியம் தேசத்துலேருந்து 2 வேவு பார்க்குற இந்த ஸ்பைஸ் என்ன பண்ணுறாரு, அவங்கள கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் எரிகோவில் போய் பாருங்கள், வேவு பார்த்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, எப்படி என்னென்ன சூழ்நிலை எப்படி இருக்குது, எங்கே எப்படி அட்டாக் பண்ணலாம் சொல்லி அவங்க பேசுகிறதை பார்க்குறோம். இவர் டேரெக்டாக அங்கே போயிட்டு அந்த அந்த ஸ்திரீயோட வீட்டில் தங்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு வருகிறாங்க. வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம போய் எப்படி அட்டாக் பண்ணலாம் எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறமா அந்த ஸ்திரீ அவங்கள காப்பாற்றுறாங்க. அவங்கள அந்த ராஜாவுக்கு மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அந்த ராகாப் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 வேவுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, பத்திரமா திருப்பி அனுப்புகிறதை இங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை இங்கே பெறுகிறதை இங்கே பார்க்குறோம். இதே போல் அடுத்த இந்த தேசம் முடிஞ்சிருச்சு, இப்போ வேறு டாபிக் மாறுது. அடுத்த ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க, ஆயி ஒரு பட்டணத்துக்கு. அந்த ஆயி தேசத்துக்கு போகும்போது அது ஒரு ரொம்ப சின்ன ஒரு தேசம், மொத்தமே ஒரு 2000-3000 பேர் போனாலே என்ன பண்ணப்படலாம், ஈஸியாக அவங்கள தோற்கடிச்சிட்டு வரலான்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிலைகள் மாறுகுது, ஆயி பட்டணத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டோரி வேறு மாதிரி போகுது. இப்போ அது நம்மளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்ம பார்க்குறோம், அப்போது யோசுவா தன்னுடைய 2 வேவுக்காரர்களை அனுப்பி எப்படி தேசத்தை மேற்கொள்ளலாம், கொள்ளையிடலாம், தூக்கிடலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, கைப்பற்றலான்னு சொல்லிட்டு இந்த வேவுக்காரர்களை அனுப்பி காரியங்களை செய்கிறதை இங்கே பார்க்குறோம். இந்த ரகசியமான இந்த காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு குறித்து இந்த வேதாகமம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கும்பொழுது, உபாகமம் 29:29 வாசிங்க. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். இது நமக்கும் நம்முடைய பிள்ளைக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இதெல்லாம் என்ன, வெளிப்படுத்தப்பட்டவைகள்லாம் நமக்குரியவைகள், மறைவான காரியம்லாம் தேவனுக்குரியது. அப்போ இந்த இந்த ரகசியத்தை கொண்டிருக்கவர் யார்? எந்த ஒரு ராஜாக்களோ, எந்த ஒரு மந்திரியோ, எந்த ஒரு உயர்ந்த நபரோ யாரும் இல்லை.
இந்த மறைவானவை எல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவர் மனசு வச்சு யாருக்கா அதை வெளிப்படுத்தணும்னு நினைத்தா மாத்திரம்தான் அது என்ன பண்ண முடியும்? அது வெளிப்படுத்த முடியுமே தவிர மற்ற யாராலையும் என்ன பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சுய பலத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ காரியங்களை படித்தோ தியானித்தோ என்னால் இது நானாக இதை வெளிப்படுத்தி கொண்டேன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத ஒரு காரியம். லூக்கா 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இன்றைக்கி நிறைய வசனத்தை வாசிக்க போகிறோம். முடிந்தால் எல்லாத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 8:17. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆமென். இப்போ அடுத்த வசனம் இப்படி சொல்கிறேன், வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, என்ன சொல்லுவாங்க? அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை என்று சொல்ல. அப்போது தேவன் நினச்சா தேவன் வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அது நம்மளுக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்க வேண்டியது. ஆமென். அடுத்ததாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிங்க. 12:2. வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆமென். மார்க் 4வது அதிகாரம் 11வது வசனத்தையும் வாசிங்க. அடுத்து மத்தேயு 13:11. 4:11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா காரியத்தையும் இந்த வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக, அது புரிந்து கொள்ளும்படியாக தேவன் என்ன செய்திருக்காரு? அது உவமைகளாக என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இது மற்றவங்களுக்கு என்ன பண்ணல, அது கற்றுக்கொள்ளப்படலாம், அது அவங்களுக்கு புரியாத ஒரு காரியமாக இருக்குது. அப்போ இந்த வேதத்தில் நம்ம இந்த ரகசியத்தை, இந்த மறைபொருளை குறித்து நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இத்தனை வசனங்களை நம்ம வாசிக்க பார்த்தோம். தேவன் ஒருவனுக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு மறைபொருளை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு 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 வெளிப்பாடை தேவன் கட்டளையிடுகிறார் என்றால் அவன் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவன் கடந்து செல்ல முடியும். ஆமென். அந்த மறைபொருளை வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்ன கிடையாது? எல்லாரும் என் கூட இருக்கீங்களா? தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தாத வரைக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. அது என்றைக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாரோ, அந்த வெளிப்பாடை எவன் ஒருவன் பெற்றுக்கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் தான் அது என்ன பண்ணுது? ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. சங்கீதம் 64வது அதிகாரம் 2வது 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்திற்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடிதியில் அவன் மேல் எய்கிறார்கள். ஆமென். இப்போ இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். இங்கே சுற்றி இருக்கிறவங்களை குறித்து அவர் பேச, துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு அக்கிரமக்காரருடைய கலங்கத்துக்கும் என்னை என்ன பண்ணுங்க? விலக்கி மறைத்தருளும். தாவீதுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது, எவ்வளோ காரியங்கள் அவனை சுற்றி நடந்தது, அவனை சுற்றி எவ்வளோ பேர் என்னென்ன வார்த்தைகள் பேசினாங்க, அவனை ஜீவனை கொள்ளை கொண்டு போகும்படியாக எத்தனை முறை அவனை திட்டம் தீட்டினார்கள், என்னென்ன காரியங்கள் செய்தாங்க. அப்போ மறைமுகமான ஒரு காரியங்களும் என்ன பண்ணப்படுது? ஒரு தெய்வ பிள்ளைக்கு எதிராக நிச்சயமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்கிறீங்க? உங்களுக்கு மறைவாக நிறைய இருக்குது போலியே. ஆமீன் பயங்கரமாக இருக்குது. சோத்திர ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுக்கு விரோதமாக, நம்மளுக்கு மறைவாக எல்லா காரியங்களும் வைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு விரோதமாக கிரியை நடந்து கொண்டே தான் இருக்குது. 6வது வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாக இருக்கிறது. நியாயக்கேடை ஆய்ந்து தேடியா? அப்போது ஒரு நியாயக்கேடுனா ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம கொஞ்சம் தவறிட்டோன்னா கூட என்ன பண்ணுவாங்களா, அதை தேடி கண்டுபிடிச்சி அதை குறித்து பேசி நம்மளை என்ன பண்ணுவாங்களா, நம்முடைய ஆத்மாவை ரொம்ப கலங்க பண்ணும்படியாக பேசி நம்ம வார்த்தைகளை நம்மளோட கண்களில் கலங்கத்தை கொண்டு வருகிற அளவுக்கு, நம்ம இருதயத்தில் கலங்கத்தை கொண்டு வருகிற அளவுக்கு அவங்களோட வார்த்தைகள் இருக்குன்னு சொல்லி, அவங்களுடைய யோசனைகளும் அவங்க காரியங்களும் நம்மை சுற்றி இருக்குன்னு சொல்லி தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணுறதை இங்கே பார்க்குறோம்.
இதுதான் தாவீதுடைய ஜெபம். யாருக்கு நேராக? தேவனுக்கு நேராக தாவீதுடைய ஜெபம் இப்படியாக காணப்படுகிறது. ஆண்டவரே, துன்மார்க்கம் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கு என்னை என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அவங்களுடைய விஷியஸ் தாட்ஸ், ரொம்ப கொடூரமான விஷத்தன்மை உள்ள ஒரு தாட்ஸ்க்கு ஆண்டவரே என்னை மறைச்சி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உண்மையிலே இந்த காரியத்திலிருந்து நாம் நம்மை டிஃபெண்ட் செய்து கொள்ளணும், நம்ம இதை பாதுகாத்து கொள்ளணும், நம்ம தற்பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இது எங்கே தான் வரணும்? ஆண்டவர்கிட்ட, அவர்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா இந்த காரியத்துக்கு மனுஷனுடைய ஆலோசனைக்கு, அவங்களுடைய தீங்கான எண்ணங்களுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்ய நினைக்கிறாங்கன்னு சொல்லி யாருடைய மனசுலையும் என்ன பண்ண முடியாது? கேட்டு தெரிஞ்சிக்கவே முடியாது. இது யார்கிட்ட கேட்டால் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா மாத்திரம்தான் இது நமக்கு தெரியுமே தவிர, வேறு யார் இடத்துலும் போனாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணப்படாது? ஒரு மாறுதல் வரவே வராது. அப்போ சாத்தானுடைய காரியங்களில் பார்க்கும்பொழுது அவன் இதை மாதிரி பல காரியங்களை, ஒரு ஸ்கீம்ஸ் அவன் வைத்திருக்கிறான். நமக்கு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் போராடக்கூடிய அந்த எல்லா காரியங்களும் அவன் வைத்திருக்கிறான். இதை குறித்து நாம் எப்படி இருக்கணும்? மிகவும் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது இந்த காலைவேளையினுடைய காரியம். ஆனால் இதை குறித்து நம்ம அதிகமாக நம்ம கவனம் செலுத்தணுமா? இல்லை இதை அவளை அப்படியே விட்டுட்டா ஜோம் பண்ணால் அது பாட்டுன்னு போய்ட்டு நினைக்கிறீங்களா? பேதுரு ஒரு காரியத்தில், பேதுருவோட நிருபத்தில் சொல்கிறாரு. 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பேதுரு சொல்கிறதை கேளுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென். அப்போ பிசாசானவன் எப்படி இருக்கானா? உங்கள் எதிராளியானவன் பிசாசானவன் உங்களை எப்பொழுதும் உங்களை சுற்றி திரிந்து கொண்டே இருக்கான். எதற்காக? உங்களை கெட்சித்து வகை தேடி உங்களை அழித்து போடுவதற்காக. உங்கள் ஆத்மாவை நொறுக்கிட்டானா, உங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டானா, உங்களை இந்த இடத்துல விட்டு வெளியே கொண்டு போயிட்டு அவன் நினச்சதெல்லாம் சாதிக்கலாம் சொல்லி செய்கிற காரியத்தை, அதை செய்கிறதுக்காக அந்த ஒரு சான்ஸ் இப்படி கிடைக்காதா சொல்லிட்டு எப்பொழுதுமே 24 hours 24/7 சொல்லுவாங்க. we should always know that we are under attack. ஒரு கான்ஸ்டன்ட் அட்டாக்ல நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம். எந்த நேரமும் சரி, எந்த காரியத்திலையும் சரி நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10 14 16 அது மட்டும் வாசிங்க. எபேசியர் 6 10 14 வசனங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோர் விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். நீ தூங்குகிற நீ என்ன பண்ணு? விழித்திரு. நீ அமைதியாக இருக்க. நான் இப்போ லிட்டரலாக சொல்ல, எல்லோரும் விழிச்சிட்டிங்க உடனே. நீங்கள் எங்கே யாரும் தூங்கலதான் நினைக்கிறேன். நான் வசனத்தை தான் பேசிகிட்டு இருந்தேன், நீங்களாம் முடிச்சிட்டிங்க. பரவாயில்ல, கர்த்தர் பேசுகிறார் உண்மையிலே. சரி, அப்படி தானே? தூங்குறவங்கள ஒரு அழியிலே சொல்லுவோமா? பரவாயில்ல, ஸ்தோத்திரம். தூங்குகிற நீ என்ன பண்ணு? விழித்திரு. தேவன் உங்களை கொண்டு காரியத்தில் அது என்ன பண்ணு? உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் செகண்ட் பார்ட். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படியே செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமென். இங்கே வார்த்தை சொல்கிறது, அப்போது தேவன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னது? பவுல் மூலியமாக சொல்கிறாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே இல்லை. அதனால் இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு என்ன பண்ண ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்போ சாத்தான் நம்மளை சுற்றி ஏதோ பண்ணிகிட்டே இருக்கா, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு இல்லை. தேவன் அதற்கும் ஒரு வசனத்தை வச்சுருக்காரு. சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னது? தெரியாதவைகள் அல்லவே. அதை குறித்த ஒரு ஞானத்தை தேவன் நம்மளுக்கு விசேஷித்த ஞானத்தை அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். அது எங்கே? தேவனிடத்தில் வந்து அதை கேட்கும் பொழுது தேவன் அப்படியே நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவர் சொன்ன ஆர்டர்லேருந்து கொஞ்சம் மாறினா கூட நம்மளுக்கு தான் பிரச்சனை.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்ல. தேவனுக்கு பயந்து முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னது? தேவனுக்கு பயந்திருங்கள். அதை முன்னாடி செய்யும் பொழுது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தேவனிடத்தில் அமர்ந்திருந்து பயந்திருந்து அவரிடத்துல ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது தான் அவன் என்ன பண்ணுவோம்? நம்மளை விட்டு ஓடி போகிறவனாக இருக்கிறான். இந்த ஆர்டரில் தேவன் ஏதோ வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் வேகா சொல்லியிருக்காங்க அப்படின்னு இல்லை. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு அர்த்தத்தோடு தான் தேவன் நம்ம இடத்துல இடைப்படுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:27. எல்லாம் நோட் பண்ணுறீங்க நம்புகிறேன். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நம்ம வாழ்க்கையில் பிசாசு நம்மளை கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் புகுந்து கிரியை செய்கிறது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் நம்மளே அவனுக்கு டோரை திறந்து வச்சுட்டு உள்ளே வாப்பான்னு இன்வைட் பண்ணுற ஒரு அனுபவம். எத்தனை பேர் இந்த 2வது அனுபவத்தில் இருக்கீங்க? இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால் இந்த காலவேளையில் நாம் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இடம் கொடுக்கக்கூடாதான். ஏதோ நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க மாதிரி அவனுக்கும் இடம் கொடுத்துட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடைபெறுகிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12-13. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். எத்தனை நல்லவர்ல ஆண்டவர். நாம் நிற்கிறோம் என்று அது நிற்கிறோன்னு சொல்கிறவங்க எப்படி இருக்கணுமா? கவனத்தோடு இருக்கணும். நம்ம நிற்கிறோன்னு சொல்லிட்டு வேறு காரியத்தில் நம்ம சிதறடிச்சிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுக்கு வர சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு என்ன இல்லை, நான் தரலை. அப்படியும் நம்ம கஷ்டப்படும் பொழுது அதிலேருந்து தப்பி செல்ல நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாராம்? ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாம் இருக்கிற காரியத்தில் ரொம்ப காஷியஸாக இருக்கும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது, நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், யாருடைய காரியத்துக்கு எந்த பெர்மிஷனோடு யார்கிட்ட கேட்டு எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், இது எல்லா விஷயத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நம்ம நடக்கையில் எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? வெரி காஷியஸாக ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று தெய்வ ஆவியானவர் பேசுகிறார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல், ஏன்னா நம்ம எப்போவுமே அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது? நம்முடைய வாழ்க்கை 24 மணி நேரமும் பிசாசானவன் நம்மளை எப்பொழுது விழுங்கலாம் என்று வஞ்சித்து விடலாம் சொல்லி அவன் சுற்றி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் என்று நம்ம வாசித்தோம். அது நம்ம வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய சபையும் சரி, நம்முடைய ஊழியங்களும் சரி, நம்ம கடந்து செல்கிற போகிற வருகிற எல்லா காரியமும் சரி, எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சீக்ரெட்ஸ், இந்த தேவனுடைய வெளிப்பாடு எந்தெந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ரகசியங்கள் வெளிப்பாடுகள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம இந்த காலவெளியில் நாம் தியானிக்க போகிறோம். சில காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நம்ம சுருக்கமாக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனமும் 3வது அதிகாரம் 3வது வசனமும் வாசிக்க போகிறோம். 1வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். 3வது அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஆமென். முதலாவதாக தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளாக இருந்த உங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? அவரை குடும்பத்தில் உள்ளே கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அவருடைய ஆசீர்வாத சுதந்திரத்தில் ஒரு பங்காளிகளாக தேவன் நம்மளை மாற்றுகிறார். எத்தனை பேர் அப்புறம் 1-2 பேர் ஆமேன்னு சொன்னாங்க? அவங்கள மாத்திரம் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆமேன். தேவனை அறியாமல் தேவனுடைய சந்ததிக்கு தேவனுடைய குடும்பத்திலே இல்லாமல் அந்த பிக்சர்லேயே நம்ம இல்லை. சொல்லப்போனால் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து பிறந்த நம்மை அவருடைய குடும்பத்தில் அவர் கிருபையாக என்ன பண்ணுற, அவர் ரத்தத்தை சிந்தி நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு நம்ம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டு, நம்ம ரத்தம் சிந்த வேண்டிய இடத்துல அவர் ரத்தம் சிந்தி
நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத அந்த வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நம்முடைய ஆத்மாவுக்காக அவர் பெற்று தந்து நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையும் தந்து, சுகத்தையும் தந்து, பலனையும் தந்து, வேலை வாய்ப்பையும் தந்து, குடும்பத்தையும் தந்து, அது பிள்ளைகளையும் தந்து நம்மளை ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நம்மளை வச்சுருக்கார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்ல முடியும்? ஆமேன். இப்படி செய்த ஒரு தேவன் என்ன பண்ணுகிறாரு? நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திர பங்காளிகளாக நம்மளை வைத்திருக்கிறார். இதை நாம் முதலாவதாக நாம் வாழ்க்கையில் நான் அதை பெரிதாக யோசிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற முதல் ஒரு சீக்ரெட்டிவ் ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். தேவன் எனக்கு கொடுத்துருக்க வாழ்க்கைக்கு விரோதமாக போயிட்டு தேவனை யார் என்று அறியாதபடிக்கு பேக்ஸ்லீடன் பின்வாங்கி போக மாட்டேன். அவரை தூஷிக்க மாட்டேன். அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். எந்த சூழ்நிலையும் அவரை இருக பற்றி கொள்வேன். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக பார்க்கும்பொழுது எபேசியர் 5வது அதிகாரம் 28 முதல் 33 வசனங்கள். எபேசியர் 5 28 முதல் 33 வசனங்கள். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு? ஆண்டவர் அடுத்து குடும்பத்தை குறித்து பேசுகிறார். மனைவி தன் கணவனையும் கணவன் தன் மனைவியையும் என்ன பண்ணுங்க? நேசிங்கன்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு இது ஒரு பெரிய சத்தியமாக இருக்குது இந்த காலவேளையில்? நேசிக்கிறது தவிர நம்மளுக்கு வேறு என்ன வேலைன்னு கேட்குறேன். குடும்பத்தில் தேவன் கொடுத்துருக்க நல்ல மனைவியும் சரி, நம்மளுக்கு கொடுத்துருக்க நல்ல கணவனையும் சரி, அவங்களுக்கு நேசித்து அவங்களுக்காக வாழ்வதை காட்டிலும் அவங்களுக்காக காரியங்களை செய்வதை காட்டிலும் நம்மளுக்கு வேறு என்ன காரியம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதுன்ற சொல்லி தான் என்ன பண்ணார் ஆண்டவர்? நம்மளுக்கு ஏற்ற துணையை அந்த நேரத்தில் கரெக்டாக ஏற்படுத்தி நம்மளோடு கூட இணைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாத நம்ம வாழ்க்கையில் எது பெஸ்ட்டுன்னு, அந்த காரியத்தில் நம்ம அவங்களோடு கூட இருக்கிற உறவில் நம்ம விட்டு கொடுத்து போகாமல், அன்பு கூறாமல், தேவையில்லாத பிரச்சனை பண்ணி, குடும்பத்தில் இருந்து பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சு, பக்கத்து வீட்டிலேருந்து இன்னொரு பக்கத்து தெருவுக்கு தெரிஞ்சு, அப்புறம் அங்கேருந்து ஒரு பாஸ்டர்னு சொல்லி ஆட்டோவில் ஏற்றி ஓடி வருவாங்க. இங்கே வந்து எங்களுக்கு சமையல் செய்கிற நேரத்தில் அவங்க உட்காந்து ஒரு 5 ஹவர் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு காண்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. குடும்பத்தில் சந்தோஷமாக இருந்து சமாதானமாக இருந்து காரியங்களை செய்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு வேறு என்ன காரியம் இருக்குதுன்னு யோசிங்க. அப்போ தேவன் இந்த இடத்துல பேசும்பொழுது உங்களை சொந்த புருஷரையும் மனைவியில் என்ன பண்ணுங்கள்? உங்கள் சொந்த சரீரமாய் நேசிங்கன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீ அப்படி நேசின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம விட்டுருப்போம். ஆனால் சொந்த சரீரமானு சொல்லும்போது நம்ம எந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம யாருக்கு எப்படி நீ அப்படின்னா போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன் பார்த்துப்பேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா சூழ்நிலையும் நம்மளை பத்திரமா பார்த்துப்போம். அந்த மாதிரி நீ என்ன பாரு, உன்னுடைய துணைவியை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது சிறு பிள்ளைங்களாம் பார்க்கும்போது நாங்கள் யாரை போய் நேசிக்கிறது? நீங்கள் யாரையும் நேசிக்க வேணாம். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நேசிங்க ஃபஸ்ட்டு. உங்கள் உடன் பிறந்தவர்களை சகோதர சகோதரிகளை நேசிங்க. இங்கே சபைக்கு வேறு தேவன் கொடுத்துருக்க நல்ல குடும்பங்களோடு நல்ல ஒருவோடு சந்தோஷத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கணும். தேவன் இப்படி நம்ம வாழும் பொழுது தேவன் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், நம்ம வேண்டிக் கொள்கிற இதெல்லாம் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. முக்கியமாக இந்த ஒரு காரியத்தில் நம்ம சரியில்லாமல் நம்ம விண்ணப்பிக்கிற காரியங்கள், நம்ம ஜெபிக்கிற காரியங்கள், கடந்து உபவாசம் போட்டு மண்டையை உடச்சி சேரை உடச்சி அந்நிய பாஷை பேசி எல்லாரையும் அடித்து துரத்தி, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்குறதே இல்லை. அவர் சொல்கிற காரியத்தில் நம்ம முதலாவது இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக கொலோசியர் 1வது அதிகாரம் 25 முதல் 28 மாதிரி வாசிங்க. கொலோசியர் 1 முதல் 25 முதல் 28. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கும் உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன்.
புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். 28வது வசனம், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த 3வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன், அவருடைய ரகசியம், அவருடைய வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் 3வதாங்க எங்கே வெளிப்படணுமா? தேவனை குறித்து போதிப்பதிலும், தேவனை குறித்து தியானிப்பதிலும். 28வது வசனம், இதுக்காக தான் ஆண்டவர் பவுலை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். எந்த மனுஷனையும் என்ன பண்ணுறதுக்காக? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தபடிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். நாங்கள் ஊழியக்காரங்களை இன்னும் ஆவலியே, நாங்கள் இப்படி பண்ணுறதுன்னு எல்லாரையும் ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவர் காரியத்தை குறித்து உங்களுடைய சாட்சிகளை கொண்டு அவங்களோட பேசி அவங்களை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது யாரோட கடமை? விசுவாசிகளோட கடமை. அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க, ஞாபகம் இருக்கும். ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவாங்களா? என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்கள். எல்லாம் அடிக்கடி கேட்டது தான். ஆடு குட்டி போடுமா, மேய்ப்பன் குட்டி போடுவாங்களா? ஆடு தான் குட்டி. மேய்ப்பன் தான் குட்டி போடுமா? ஆடு தான் குட்டி போடும். அதனால் ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாடையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் நீங்கள் கடந்து வராத ஒரு பாதையில் கடந்து வந்து இப்பொழுது நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்கிறீங்கன்னா, எதற்காக? கடந்து வந்த பாதைகளை சாட்சியாக சொல்கிறதுக்காக தான் தானே தவிர, உங்களோட கஷ்டமான பாதையில் நடத்தி உங்களை கடினப்படுத்தணும், உங்களை நெருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு எண்ணமே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தின் மூலமாக என்ன நடக்குது? தேவனுடைய திருநாமம் மகிமைப்பட்டு கொண்டே வருகிறது. ஆமென். அவர் மகிமைக்காக மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் அனுமதிக்கிறார், அதை செய்கிறார், அதை செய்து முடித்து நம்மை சாட்சியாக நிற்கவும் செய்கிறார். அதனால் தேவன் கொடுத்துருக்க இந்த 3வது டாஸ்க் என்னது? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனான நிற்க வைக்கும்படியாக அவனை எல்லா ஞானத்திலும் அவனை உபதேசம் பண்ணி அவனை கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணுமா? பலப்படுத்த வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கீங்க? 4வது காரியம், 1 கொரிந்தியர் 14:2 வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். ஆமென். இப்போ நம்ம வாசித்த எல்லா வசனத்திலும் ஒரு வார்த்தை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன வரும்? ரகசியம், ரகசியம், ரகசியம் வரும். அப்போ இந்த இடத்துல அந்நிய பாஷையை பேசுகிறவன் என்ன பண்ணுறான்னா, என்ன பேசுகிறான்? தேவனோடு ரகசியத்தை பேசுகிறானா. உங்களுக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஜெபிக்க ஒரு வார்த்தை கூட வரலன்னு சொல்லும் பொழுது, நம்ம அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே கம்யூனிகேட் பண்ணுறாரு. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுற நம்ம கஷ்டங்கள், நம்ம பாரத்தை எல்லாம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாருல்ல. நம்ம கஷ்டம் பாரலாம் அவருக்கு தெரியாத, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அவருக்கு தெரியணுமா? நமக்கு ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை இல்லாத நேரத்தில் நம்ம அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும் பொழுது பல ரகசியத்தை பேசுகிறோம். அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாத, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமென். அந்த காரியத்தை, அந்த ஒரு வெளிப்பாடை தேவன் யாருக்கு கொடுத்துருக்காரு? மண்ணான நமக்கு கொடுத்துருப்பார். தூதர்கள் அந்நிய பாஷை பேசுகிறாங்களா? எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தேவன் கொடுத்துருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு நம்ம பேசுகிற இந்த காரியம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு உறவை அது ஸ்ட்ரென்தன் பண்ணுற அளவுக்கு ஒரு அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கும் பொழுது ரகசியங்களை நம்ம பேசுகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்க காரியங்களெல்லாம் தேவன் அவர் நம்ம வாழ்க்கையில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு ஊற்றுகிற ஒரு நேரம், நம்முடைய எல்லா சப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தேவன் அவருக்கு மேலே அவருடைய பரத்தில் அனுப்புகிற ஒரு நேரம், அதன்படியாக தேவன் நம்ம வாழ்க்கையில் அப்படியே கிரியை செய்கிற ஒரு நேரம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காரியம் அவருடைய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை நம்மளுக்கு ஆண்டு, அந்த ஆவிக்குரிய கிஃப்ட்ஸ், பரிசுகளை தேவன் நம்ம தந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த பரிசை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? அவ்வளோதானா? சில பேர் இன்னும் பெறலை நினைக்கிறேன். ஓகே பென்ட்ரி பாஸ்டர் தான் கூப்பிடணுமா, இல்லை நம்மளே ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொள்வோமா? நம்மளுக்கு தேவையானது என்னது? வாஞ்சையுள்ள இதயம் மாத்திரம்தான். வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும், தாகமுள்ளவன் மேல் என் ஆவி என்ன பண்ணுவேன்?
ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கேட்கிற ஒவ்வொருவரும் தேவன் பெற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது லூக்கா 8வது அதிகாரம் 9-10 வசனங்களே வாசிக்க போகிறோம். லூக்கா 8:9-10. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமைகள் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவர்கள் உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம பெற்றுக்கொண்டிருக்க இந்த காரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு ரகசியத்தை தேவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். ஏதோ தேவன் ராஜ்யம் அது எங்கேயோ இருக்குது, அது ஏதோ நடக்குது, அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்ட நமக்கு அதை குறித்த ஒரு புரிதலையும், அது எங்கே என்ன நடக்குது, அது எப்படி அது கிரியை செய்யுது என்பதை குறித்து தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறாரு, ஊமைகளை கொண்டு, நான் அது எல்லாத்தையும் நான் விவரிக்க இங்கே வரல, ஆனால் தேவன் அதை கொண்டு ஒவ்வொரு ஊமைகளும் நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு அதிகாரத்தில், லூக்கா, மார்க்லலாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய பெரிய காரியத்தை அந்த சிறு கதைகள் மூலமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைக்கு போயிட்டு எல்லா பேரபிள்ஸையும் படிங்க. தேவன் அதோடு உங்களோடு கூட ஒவ்வொருவருக்கும் ஆத்மா கேட்ட விதமாக தேவன் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக ஒவ்வொரு விதத்தில் தேவன் இடைப்படுவார், பேசுவார். உங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் பேசுவார். உங்களுக்கு பேசுகிறது போல் ஒருவேளை உங்கள் சகோதரிக்கு பேச மாட்டார், உங்கள் சகோதரனுக்கு பேச போல் வேறு சகோதரனுக்கு பேச மாட்டார். ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அவர் கிரியை செய்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவரை புரிந்து கொள்ள முடியவே முடியாது. தேவன் அப்படியே நம்ம வாழ்க்கையில் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை நம்மளோடு பேசி, இது மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணப்படலையா, வெளிப்பட முடியல. அவங்களுக்குலாம் இது என்ன பேசுகிறாரு, இது தேவ ராஜ்யன்றது ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடை, அந்த ரகசியத்தை நமக்கு தந்திருக்கனால நம்ம அதை கேட்கும் பொழுது நம்ம மனதில் அது கிரியை செய்கிற வண்ணமாக அது அமையும். அதுதான் தேவனுடைய கிரியை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக அந்த 6வது காரியமாக பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு வெளிப்பாடு, ஒரு ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய போராட்டங்கள் யாரோடு கூட இல்லை, மாம்சத்தோடு கூட ரத்தத்தோடு கூட உங்களுக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. யாரோடு கூட இருக்குது, வானமண்டலின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் இவங்களோட தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால் நாம் அவங்களோட போராடும் பொழுது நம்மளுடைய சுய பலத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, பக்கத்தில் இருக்கவங்களே நம்மளால் கொஞ்ச நேரம் பேசி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டேலண்டட் பீப்புள் வி ஆர். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப இப்படி இருக்கும். அதனால் நம்மை தாண்டில வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலமோடு நம்ம போராடும் பொழுது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தேவை. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த உன்னதத்திலிருந்து அந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நம்முடைய காரியத்தை நம்முடைய சுயத்தில் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, ஆண்டவரே இந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நான் போராட வேணும்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல், ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க. என்ன வார்த்தையை சொன்னால் என்ன காரியம் நடக்கும்னு நாங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா தெரில. சில நேரத்தில் தாயார் ஜெபிக்கும் பொழுது நான் பார்த்துருக்கேன், என்னென்னமோ சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தையை, அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது அவ்வளோ நேரம் நல்லா ஃப்ளாட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்கேன், அலக்கழிச்சு அவ்வளோ உருண்டு எல்லாரையும் அலக்கழிச்சு பண்ணி அலக்கழிச்சு போகிறத நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க நிறைய வேலை. அதனால் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் யார் தருகிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுயத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோன்னா ஒன்றுமே நடக்காது. அது 4 ஹவர் ஆனாலும் 4 மணி நேரம் ஆனாலும் சரி, 4 நாள் ஆனாலும் சரி, அப்படியே தான் இருப்போமே தவிர. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த செகண்டில், அந்த நொடி பொழுதே தேவன் கிரியை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த அனுபவம்லாம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த ரகசியம், அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க. உங்கள் வெளிப்பாடு இல்லைனா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்து கொண்டு வருவேன். அதனால் இந்த வெளிப்பாட்டை தந்து என்னை அனுப்புங்கன்னு சொல்கிறவங்க பார்த்து கரங்களை வைத்து ஒரு அழியிலே சொல்லுவோமா? ஆமென். வாஞ்சிக்கிற உங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, இவ்வளோ நேரம் இந்த வெளிப்பாட்டை தருவார்னு இவ்வளோ நேரம் பேசினேன். யாருக்கு தருவார்னு சொல்லவே இல்லையே. யாருக்கு தருவார் இந்த காரியங்களை? யாருக்கு? வாஞ்சை உள்ளவர்களுக்கா? வாஞ்சை மாத்திரம் இருந்துட்டா போதுமா? சரி, கர்த்தர் நல்லவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், இந்த வசனத்தை ஆரம்பித்து தான் இந்த முழு அதிகாரம், இந்த முழு மெசேஜும் எனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். சங்கீதம் 25வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. 25ஆம் சங்கீதம் 14வது வசனம். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம்.
அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ரொம்ப ஆண்டவர் சிம்பிளாக முடிச்சிட்டார்ல. கர்த்தருடைய ரகசியம் எங்கே இருக்கான்? அவருக்கு பயந்தவர்கள். எவன் ஒருவன் கர்த்தருக்கு முழுவதுமாக பயந்து ஜீவிக்கிறாரோ, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எந்த மனுஷனுக்குள்ளாக பூரணமாக இருக்கிறதோ, அவன் அவன் செய்கிற காரியத்திலும், அவன் பேசுகிற வார்த்தையிலும், அவன் சிந்திக்கிற சிந்தனையிலும், அவன் நடக்கிற நடையிலும், உடையிலும், எல்லாவற்றிலும் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த பயம், அதனால் பயந்துக்கிட்டே இப்படியே உதறிட்டே போகிறது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல. அந்த பயப்படுகிற பயம்னா நம்ம என்னென்னு வாசிக்க போகிறோம். யார் ஒருவருக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதோ அவனுக்கு தான் என்ன பண்ணுகிறார்? என்னுடைய ரகசியத்தையும் அங்கே ஷேர் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு இங்கே இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு இருக்குது. அப்போது ஆங்கிலத்தில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்னென்னு இருக்குது? இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு இருக்குது, அங்கே என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்போது நீங்கள் தேவனுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா தேவனுடைய ரகசியம், அவருடைய வெளிப்பாடு உங்களுக்குள்ளாக இருக்கும்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்தோம். அது இன்னொரு வார்த்தையாக எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி உறவு ஆயிடுறீங்களோ, நெருங்கி ஒரு காரியத்தை நீங்களும் அவரும் ஒன்றுன்ற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நெருங்கிடுறீங்களோ, அவருடைய காரியங்கள் எல்லாம். இப்போ யார்கிட்ட நம்மளோட ரகசியத்தை போய் சொல்லுவோம்? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? எதிர் வீட்டு அண்ணன்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவோமா? இல்லை ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுவோமா? அடுத்த நாள் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே எங்களுக்கு கிடைக்க மாட்டுது வீடு, நாங்கள் போராடிட்டுருக்கோம், அப்படி தானே? சரி, அதனால் நம்ம இந்த காரியம் பார்க்கும் பொழுது யார்கிட்ட நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்வோம்? பார்த்திங்கன்னா, நம்ம யார்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுறோமோ, யார்கிட்ட நம்முடைய பொதுவாக சொல்லணும்னா நம்ம நண்பர்கள்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். நம்ம நண்பர்களை கேட்டால் நம்மளுடைய மொத்த ஜாதகமாக என்ன பண்ணிடும்? தெரிஞ்சிடும். ரொம்ப எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி அப்போ தேவன் இந்த இடத்துல ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணியிருக்க, என்னது? லார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட என்ன இருக்குது? தேவனுடைய ரகசியமும் அவருடைய வெளிப்பாடும் இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு காண ஆசைப்பட்றீங்க? சங்கீதம் 128 சங்கீதம் 1-4 வரை வாசிங்க. இந்த இடத்துல சில காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும்னு ஜெபித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 128 1-4. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பொறுமையாக வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவனுடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போது தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன்தான் பாக்கியவான். இரண்டாவதாக, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகணுமா? உனக்கு என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். இது இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. அடுத்ததாக வாசிப்போம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில் அதான் குடும்பத்தில் நம்ம சொன்னது போல் ஒரு அன்பான ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியரே இல்லை. எல்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாமே பிரிந்து தனிந்து வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான்ற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் போயிட்டுருக்கு. என்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுற பயத்தில் நான் வாழ போகிறேன், என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். முதலாக என் பொண்டாட்டி ஒப்பு கொடுக்கட்டும் இல்லை, முதல்ல நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். முதலாவது என் கணவன் ஒப்பு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் முடிஞ்சால் நான் பார்க்குறேன். இல்லை, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்குறேன். முதலாவதாக என் கணவனை நேசிக்கும்படி நான் எனக்கு கேட்டேன். நான் கணவனை நேசிக்க போகிறேன், என் மனைவியை நேசிக்க போகிறேன். என் பிள்ளைகளை ஆண்டவரே வந்தாலே எரிஞ்செறிஞ்சு விட மாட்டான். அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஏன் வந்துட்டியா போ அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை. அன்பாக 4 வார்த்தை பேசி காஃபி போட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக அவங்கள என்ன பண்ணுங்கள், பசங்க போயிட்டு அங்கே இருந்தாங்கன்னா கை தட்டி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி, அப்போ இந்த காலவேளை நம்ம பார்க்குறோம், யார் கர்த்தருக்கு பயந்தவன் தன் குடும்பத்தில் எப்படி பாதுகாத்து கொள்வான்? தன் மனைவியை நேசிப்பான், அரவணைப்பான், தன் பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் அவன் எடுத்து கவனித்து கொள்வான். அப்படிப்பட்ட குடும்பம் தான் எப்படி இருக்குமா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆமென். அடுத்ததாக வாசிப்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க?
இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த ஜெபத்துக்கு வந்து உக்காந்து தூங்கிட்டு போகிறது ஒரு யூஸும் இல்லை. சில பேர் நல்லா கிளம்பி வருவாங்க, எங்கள் தூரத்துலேருந்துலாம் வருவாங்க. 7 மணி சர்வீஸ்க்கு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு நல்லா கிளம்பி ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க. வந்து அழகாக தூங்குவாங்க பாருங்களேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு அவங்க வீட்டிலே இருந்திருக்கலாம் அழகால. ஆனால் அவங்க முயற்சி எல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் இங்கே வரும்பொழுது கொஞ்ச நேரம் அந்த 3 மணி நேரம் ஆண்டவருக்கு சமூகத்தில் கஷ்டப்பட்டாச்சும் என்ன பண்ணிடணும், அந்த வார்த்தையை கேட்டுட்டு பெற்றுக்கொண்டு நம்ம போனோன்னா தேவன் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இல்லைன்னா முக்கியமான நேரத்தில் நம்ம கோட்டையை விட்டு மீதி அதே போல தான் ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது. அதனால் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக என்ன பண்ணப்படுவான், ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறீங்களா, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உங்கள் மேலே இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த பொழுதுலேருந்தே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்ததாக பார்த்தது, முதலாவதாக யாருக்கு தேவனுடைய ரகசியமும் வெளிப்பாடும் இருக்கும், கர்த்தருக்கு. எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அவனுக்கு இருக்கும். இரண்டாவதாக யாருக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம். நீதிமொழிகள் 3:32. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவரோட ரகசியம் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடைய கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. முதலாவது வாசித்த வசனம் கூட தேவனுக்கு பயந்தவனோடு என்னது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோடு என்ன இருக்குது, அவருடைய ரகசியம் இருக்கிறது. அப்போ நீதிமானோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது. எவன் ஒருவன் நீதிமானாய் வாழுகிறானோ அவனோடு கூட என்ன இருக்குது, கர்த்தருடைய ரகசியம் இருக்குதான். நீதிமானாய் வாழ்வது என்றால் என்ன, நீதிமானாய் வாழ்வது என்றால் என்ன சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுது. யோவான் 12ஆம் அதிகாரம் 49-50. யோவான் 12:49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் என்ன உண்டாகுதா, தேவ நீதி உண்டாகுதான். அப்போ நீங்கள் ஒரு நீதிமானாக நடக்கணும்னா நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன, தேவன். ரொம்ப சிம்பிள், ஆண்டவரை விசுவாசிங்க. எத்தனை பேர் இங்கே விசுவாசிகளாக இருக்கீங்க? விசுவாசமே இல்லாத ஒரு நல்ல விசுவாசிகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு இத்தனை வருஷமாக இருக்கிறோம், அப்படி தானே? இன்றைக்கு காலை நம்ம வீட்டில் தேவனை எதிர்பார்க்குற ஒரு காரியம் விசுவாசிகளாக இருப்பது. தேவனை விசுவாசிப்பதை குறித்து தேவன் இங்கே பேசுகிறார். நாங்கள் வாசிக்க போகிற எல்லா வசனத்திலும் அந்த வார்த்தை வரும். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அகங்காரியாக இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் அவனை குறித்து என்ன பண்ணுறாரு, கஷ்டத்தான் படுவார். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, என் மேல் விசுவாசம் வைக்கக்கூடாதபடிக்கு உங்களுக்கு எது உங்களை திசை திருப்புகிறதுன்னு ஆண்டவர் ஆவியானவர் முன்பாக ஆரம்பிக்கும் பொழுது பேசினார். என்னை விசுவாசிக்கக்கூடாதபடிக்கு என்னை விட்டு தூரமாய் போகிற அளவுக்கு என்னிடத்தில் என்ன கண்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ தேவன் இந்த காலவேளையில் ஏங்குறது, நம்ம இடத்துல ஏங்குகிற ஒரு காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் மகன் என்ன பண்ண மாட்டாளா, முழுமையுமாக என்னை விசுவாசிக்க மாட்டாளா. நம்ம விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம், அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக மாறி விடுகிறோம். நாம் விசுவாசம் எல்லாம் வேறு எங்கெங்கேயோ இருக்குது, நம்முடைய வேறு இடத்துலேருந்து எங்கேருந்து நமக்கு நன்மை வரும்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமோ அங்கேருந்து வருது.
யார் ஒருவன் தம்முடைய விசுவாசத்தை முழுமையாக தேவன் மேல் வைக்கிறானோ அவனுடைய கண்கள் வேறு எங்கேயுமே நோக்காது. எங்கே நோக்கி இருக்கும்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் மாத்திரம்தான் அவன் கண்கள் நோக்கி இருக்கும். உதவி வருகிற பர்வதமாகிய அவரிடத்தில் மாத்திரம்தான் அவன் கண்கள் என்ன பண்ணியிருக்கும்? நோக்கியிருக்கு. இன்றைக்கி உங்கள் கண்கள் எங்கே நோக்கி இருக்குது? உங்கள் கண்கள் எங்கே நோக்கி இருக்கிறது அதை வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் நீங்களே நிதானித்து கொள்ளலாம். அப்போ நம்ம விசுவாசம் எந்த லெவலில் இருக்குதுன்னு நீங்கள் யோசிங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, எனக்கு தேவை இருக்க தான் செய்யுது, எனக்கு எல்லா காரியங்களும் நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் என்னுடைய எதிர்பார்க்க எங்கே வச்சுருக்கேன்? என்னுடைய வாஞ்சை எங்கே வச்சுருக்கேன்? என்னுடைய நோக்கத்தை எனக்கு எங்கேருந்து வரும்னு நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். என் கண்கள் உண்மை மாத்திரமே நோக்கி இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றோ? தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்கிறார்? விசுவாசம் எதனாலே வருகிறது? தொடர்ந்து வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஆகையால் ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணினானா? விசுவாசித்தானாம். நீங்கள் விசுவாசிக்க தேவன் உங்களுக்கு அவரே உங்கள் நீதியாய் மாறிக்கொண்டே வருவார். நீங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம்தான் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது. உங்கள் மேலே இருக்க எல்லா குற்றச்சாட்டையும் ஆண்டவர் அவர் நீதியின் மூலமாக அவர் மாற்றிக்கொண்டே வருவார். உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை தேவன் அவருடைய நீதியின் மூலமாக உங்களுக்கு தந்தருளுவார். நீங்கள் செய்யாத காரியத்தை கொண்டு இத்தனை நாள் பேசுகிறாங்களா, அதை தேவனுடைய நீதி உங்களுக்காக பரிந்து பேசும். ஆபிரகாம் தேவனை என்ன பண்ணானா? விசுவாசித்தானா, அது அவர் நீதியாக கண்டார். ஆமென். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிப்பில் தான் தேவன் உங்களுக்கு ஒரு நீதியாக அவர் மாறப்போகிறார். என் நீதியை வெளிச்சத்தை போல். நல்ல ஒரு பாட்டில் சேர்ந்து பாடலாமா? முடிஞ்சோன்னு பாடலாம். இப்போ வேணாம், மெசேஜ் முடிச்சிடலாம். சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம நீதியை என்ன பண்ணுறாரு? அவர் பார்க்கிறார். நம்ம விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் அவங்கள எல்லா காரியத்தையும் அவர் நீதியாய் மாற்றி தருவார். ஒரு சாதாரண ஒரு ரகசியம், ஒரு வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ரகசியம் தெரியாதனால தான் நம்ம இத்தனை நாள் கடந்து போராடிட்டு கிடக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சரி, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருப்பது, நம்ம கையிட்டு செய்கிற காரியம் அது ப்ராஸ்பர் ஆகாமல் கஷ்டப்பட்டு இன்னும் இப்படியே தான் இருக்கனேன்னு சொல்லிட்டு கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம் என்னை தடை செய்து கொண்டே இருக்கிறது, என்னை நெருக்கிறது. நான் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அதை என்னால் என்ன பண்ண முடியல, அதுலேருந்து ஒரு விடுவு காலம் வரலையேன்னு சொல்லி நமக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க காரியம். நான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் எவ்வளோ செஞ்சாலும் ஒரே பிரிவினையாகவே இருக்குது. நான் அன்புக்கு நான் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் ஒரு காரியம் இருக்குது. இல்லை என்னுடைய படிப்பில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனாலும் ஏதாவது எவனா ஒருத்தர் என் காலை இழுத்து விட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமா? நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னது? தேவனிடத்திலிருந்து ஒரே ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு போகிறோம். அந்த வெளிப்பாடு தான் உங்கள் வாழ்க்கையை இன்றைய காலவேளை மாற்ற போகுது. வேறு எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுதில்லை. இந்த உலகத்திலேருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். எத்தனை பேர் வெல்வெட் ஷாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க? கீழே குனிஞ்சவங்களாம் மேலே வந்துட்டாங்க, சோத்திரம். எத்தனை பேர் வெல்வெட் ஷாம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க? சரி, அந்த காலத்தில் வெல்வெட் ஷாம்பு வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த சிக் ஷாம்பு, வெல்வெட் ஷாம்பு எல்லாம் பயங்கர ஃபேமஸ். இதோட ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் சினி, அவர் வந்து கடலூரில் உங்களோட கம்பெனி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்க பாட்டில்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, ஷாம்பு ரெடி பண்ணி எல்லாருமே இது பண்ணாங்க. அவர் நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஆனால் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுமே சொல்லி யோசிக்கும்போது அவர் திடீர்னு ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன ஒரு ரகசியம், ஒரு ஆலோசனை அவர் கிடச்சிது. இது என்ன பண்ணலாம், ஒரு 500 கிராமில் இருக்குது, இல்லை 250 கிராமில் இருக்குது. இது எல்லா பாமர மக்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு 20 கிராமில் இல்லை 40 கிராமில் வந்து 2 ரூபீஸ்க்கு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அது 1 ரூபீனுக்கு கொண்டு வந்தார். அவர் 1 ரூபி கொண்டு வந்து அதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரே தவிர, அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது தெரியுமா? அவருடைய இன்னைக்கு டேர்ன் ஓவர் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துக்கு 1700 கோடி.
ஒரே வருஷத்துக்கு என்னது 1700 கோடி. அவர் நம்ம ஷாம்பு தான் விற்கிறோம், நல்லா எல்லாம் வாங்குறாங்கன்னு அப்படியே இருந்திருந்தாருன்னா அவர் இருக்கிற நிலமையில அவ்வளோ பெற்றிருந்தாரோ அவ்வளோதான் வச்சுருப்பார். ஆனால் ஒரு சின்ன ஸ்பார்க் ஆண்டவர், அது ஒரு சின்ன ஒரு மனுஷனுக்கு தேவன் அந்த காரியம் என்னது, ஒரு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தின மாதிரி 1700 கோடி. அடுத்ததாக இன்னொரு ஒரு காரியம் இருக்குது. இந்த பல்ஸ் கேண்டி அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்குது, க்ரீன் வித் பிளாக்கில் ரேப் பண்ணியிருக்கோம். அந்த கேண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு மேங்கோ ஃப்ளேவரில் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது போகும்போது அவர் சர்ப்ரைஸ் பண்ணுற எலிமெண்ட் உள்ளே வந்து ஒரு டேஞ்சியாக ஒரு புளிப்பாக அப்படியே சூப்பராக அப்படி டேஸ்ட் மாறும். இந்த ஒரு இது வந்து என்ன பண்ணாரா, இந்த சால்ட்டி ஃப்ளேவரில் இருக்க இந்த ஒரு இது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு வேறு ஒரு டேஸ்ட்டில் வேறு ஏதோ ஒரு குளிர்பான மாதிரி இருந்தது. அதை என்ன பண்ணார், ஒரு கேண்டி இதில் வந்து கொண்டு வந்து அது ஒரு 1 ரூபீல இதே மாதிரி அவர் பண்ணாராம். 8 மாதத்தில் அவருக்கு 100 கோடி டர்ன் ஓவர் ஆச்சான். 8 மாதத்தில். இதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியல. அப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். குளோனல் சாண்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். யார்? குளோனல் சாண்டர்ஸ் அப்படின்னு. இவரை குறித்து நீங்கள் பேசும்போது நீங்கள் டென்ஷன் ஆகிடுங்க பாருங்கள். இவர் வந்து ஒருவேளை நீங்களாம் நினச்சிருக்கலாம், நான் இந்த வயசில் என்னால் சாதிக்க முடியல, என் வயசும் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காத்திருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு தான் இப்போ அவர் ஊழியம் பண்ண போகிறார். அவர் என்ன பண்ணார், அவருக்கு வந்து அவர் வாழ்ந்த இடத்துல வந்து அவர் செய்த ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து அவருக்கு ஃபைன் பண்ணி ஒரு $100 ஃபைன் பண்ணி அவருக்கு ஒரு ஓட்ட வீடு, ஒரு அடிப்பட்ட ஒரு வீடு ஒன்று சின்ன அங்கே எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு டப்பா கார், ஒரு சின்ன கார், அவர் கஷ்டப்பட்ட நிலமையில் அப்படியே இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய ரெசிபி, அவர் செய்கிற சமையலில் சிக்கன் ரெசிபி வந்து அவர் பயங்கர டேஸ்ட். அவர் செய்கிறது என்னது, அவர் செய்கிற சிக்கன் ரெசிபி வந்து பயங்கர டேஸ்ட். அவர் நண்பர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். சரி என்ன சொல்கிறாங்க, நண்பர்களுக்கு பிடிக்கும்னு சொன்னோன்னே அவர் சரி இதை நம்ம சும்மா ட்ரை பண்ணலாமே சொல்லிவிட்டு அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி அந்த ரெசிபியை வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு விற்கலாம்னு சொல்லிட்டு அதை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவர் ஒரு முறை ட்ரை பண்ணுறாரு, 2 முறை, 4, 5 முறை, 10, 15, 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1009 தடவை வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாராம், ட்ரை பண்ணிட்டார். சாத்தியமே ஆகலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே நோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் அவர் விடாமல் 65 வயதில் 1010வது முறை என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் அதை வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த ரெசிபி கிளிக் ஆகிடுச்சு. இப்போ நீங்களும் நாங்களும் அந்த ரெசிபி இல்லாமல் நம்ம சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம். எங்கே போனாலும் சரி, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC, அவரோட டர்ன் ஓவர் எவ்வளோ தெரியுமா? உங்களுக்கு ஹோம் ஒர்க், வீட்டில் போய் கண்டுபிடிங்க. அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு தாட் வரும்பொழுது, ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நினச்சி பார்த்துருப்பாரு, 65 வயசுக்கு அப்புறம் என் வாழ்க்கை இப்படி மாறும்னு நினச்சி. பல 1000 கோடிக்கு அதிபதி, பல 1000 கோடி டர்ன் ஓவர். நம்ம ஆளுங்க கொஞ்சம் நெஞ்சமாக சாப்பிட்றாங்க. அதை பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் விட்டால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட அதுதான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் வேறு மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பயங்கர ஃபேமஸாக அந்த கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் வந்து அவ்வளோ ஃபேமஸாக மாறிச்சு. ஒரு சாதாரண உலகத்தான் மனுஷனுக்கே தேவன் இவ்வளோ செய்யும் போது அவர் உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கு செய்ய மாட்டாரா? அந்த ஒரு உண்மையான ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாட்டை தந்து இந்த காலை நம்மளை அனுப்ப போகிறாரு. அந்த வெளிப்பாட்டை கொண்டே நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. நமக்கு இருக்க நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது. ஒரு சந்தோஷத்தோடு வாழ்க்கை, ஒரு மறுமலர்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிகள் மாத்திரம் என்னோட கூட எழுந்து நின்றுங்க. நம்ம தேவனை ஆராதித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் மட்டுமா என்னோட பேசி, நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் உங்களோட பேசியிருக்காருன்னு? ஆமென். கண்களை மூடிக்கொள்ளுங்க, எழுந்தில்லுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட பேசின தெய்வம் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, நீர் மனமாற மனுபுத்திர அல்லப்பா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்குற அந்த பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, நீர் விரும்புகிற அந்த நீதி உள்ள ஒரு விசுவாசிக்கிற மனுஷனாக, உண்மை மாத்திரம் விசுவாசிக்கிற மனுஷனாக என் வாழ்க்கையை மாற்றித்தாங்க ராஜா என்று கேளுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு பேசின தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்க நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போவதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றியப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசுவே, நீர் என் வாழ்க்கையை அப்படியே மாற்ற போவதுக்காக நன்றி. நீர் நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஆண்டவரே ரகசியத்தை இந்த காலவேளையில் உம்முடைய சமூகத்திலேருந்து நான் பெற்று நான் கடந்து செல்ல போவதுக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்தும். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரமே பின்தொடர்வேனப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்மை மாத்திரமே நோக்கி இருப்பேன், உண்மை மாத்திரமே நம்புவேனப்பா, உண்மை மாத்திரமே விசுவாசிப்பேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உங்களுடைய அறிக்கையின் நேரம், உங்களுடைய அறிக்கை நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நம்ம கேட்ட சத்தியத்திற்கு எந்த ஒரு விடுதலையும் இல்லை, எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் பார்க்கலாம். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை கட்டுகிறவன் யார் பார்த்தீங்கன்னா பிசாசானவன். உங்கள் வாயை கட்டி கட்டி உங்களோட வாழ்க்கையை கட்டுகிறவனாக இருக்கிறான். எவன் ஒருவன் வாயை விரிவாய் திறக்கிறானோ அவன் தேவன் அவன் நன்மையாய் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், சேர்ந்து சொல்லுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நான் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு அப்பா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடி. விசுவாசத்தில் சொல்லுவோம், கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடிப்பார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், காத்திருந்து பலனடைந்து கழுகை போல நான் எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஒரு விசை நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அப்பா, நாங்கள் காத்திருந்து உம்முடைய கழுகுகளைப் போல பலனடைந்து செட்டைகளை எடுத்து எலும்பு ஆளுகளை உதவி செய்கிறவராயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
தேவாதி தேவனுடைய சமூகத்திலிருந்து போகும்போது ஒரு விசுவாசத்தோடு கலந்து செல்ல போகிறோம். நமக்கு நன்மை செய்ய ஒருவர் உண்டு. அந்த நம்பிக்கையில் தான் தேவன் நம்மளை இங்கே அனுப்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்க உண்மையாக நான் இந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது நான் ஒரு நம்பிக்கை, ஒரு நன்மையை நான் பார்ப்பேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், ஒரு அற்புதத்தை நான் பார்ப்பேன், என் வாழ்க்கையில் நடக்க போவதை நான் பார்க்க போகிறேன். சொல்லுகிற மாத்திரம் ஆண்டவரே கரங்களை வைத்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நீங்கள் பெறப்போகிற இல்லை, இப்போ ஆல்ரெடி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்பா உமக்கு நன்றி, நீ தந்து விட்டதற்காக நன்றி அப்பா. எங்களை சபையில் சாட்சியாக நிற்க வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு, கொடுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். சொல்லுவோம். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். சேர்ந்து சொல்லுவோமா? நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு நீ காத்திரு. ஆமென். வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். அப்பா அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். அப்பா காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு பலியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பலியை ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு தருகிறார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு.
காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். ஒரு விசை அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். அல்லேலூயா ஓசன்னா, 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 ஓ அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா. இன்னும் ஒரு விஷயம், அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி தேவன் நம்ம ஆசிரியத்தை, ரகசியத்தை, அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம். உண்மையில் மாத்திரம் எங்கள் நம்பிக்கை அப்பா. ஆசீர்வாதத்தோடு கடந்த சில உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம் ஆமென் ஆமென்.